பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் சகோதரர்களுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவு வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்கள் நீங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கும். ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அநேக பாவிகளாக தெய்வத்தை தேடாத இருந்த ஜனங்களுடைய இருதயங்களையும் கர்த்தர் தொட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு புது புது சத்தியங்களை தந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நல்லா ஜெபிக்கணும். பல தடைகள் காணப்பட்டாலும் தடைகளை உடைத்து மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர். ஆனால் தேவன் ஒருபோதும் அநாதி சிநேகத்தினால் உங்களை என்னையும் நேசித்ததினால சத்தியம் ஒருபோதும் தடைகள் இல்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நறுங்குண்டு போவான். இந்த கல் எவன் மேலே விழுகிறதோ அவன் நறுங்குண்டு போவான். நிச்சயமாக என்னதான் பலகீனங்களோ சோர்வுகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ கடந்து வந்தாலும் தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த விடாதபடி தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க இந்நாள் வரையும் அந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலகீனம் உள்ளது என்றார். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வார்த்தைகள். இங்கே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் கடைசி நேரங்களில் கொடுக்கிற வார்த்தை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு சோதனைகள் ஒரு மனுஷனு வரும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலகீனம் உள்ளது என்று பார்க்கிறோம். அப்போ ஒன்று ஆவி எப்போது உற்சாகம் உள்ளது, சரீரம் பலகீனம் உள்ளது. அப்போ இன்றைக்கு சத்ரு சரீரத்தை தொட முடியும், ஆவியை தொட முடியாது. ஏன்னா இது கர்த்தர் தந்திருக்கிற தீபமாக இருக்கிறது. இந்த மாமிசத்துக்கு மேலே சாத்தானுக்கு தொடதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேலே சேவாடினார். அப்போ ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்க கடவுது என்று சொல்லி கர்த்தர் அது வெட்டாந்தரை உருவாக்கி, அப்போ வெட்டாந்தரையிலேருந்து தான் கர்த்தர் மண் எடுக்கிறார். அப்போது ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் இந்த சாத்தான் என்ன செய்தான், அவனுடைய புறம்பான மனுஷனுடைய குறைவுகளை தான் வெளிப்படுத்தினான். அவன் தெய்வத்தோடு கூட இருக்கும்போதும் தெய்வம் இல்லாமல் இருக்கும்போது அவன் என்ன செய்தானா, சாத்தான் சரீரத்தை என்ன செய்தான், காண்பிச்சு கொடுத்தான். நீ தெய்வத்தை போல ஆகணும், நீ இந்த பழத்தை புசிக்கூடாதுன்னு சொன்னான். அப்போது எல்லாம் மாமிசத்துக்கு ஏற்ற காரியங்களை தான் சாத்தானுக்கு தெரியும். அதனால் இந்த மாமிசம் பலகீனம் உள்ளதுனால நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒரு ஜெபிக்கிற, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க. நம்ம ஒரு ஜெபிக்கிறதுக்காக தேவன் நம்மளை கொலோசியர் 1:13 என்ன சொல்லுதுன்னா, இருளிலிருந்து உங்களை அன்பின் ராஜ்யத்துக்கு நான் வரவழைத்திருக்கிறேன். அப்போது ஒரு இருளில் இருந்த நம்மளை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது எதுக்குன்னா, நம்ம ஒரு ஜெபிக்கணும், தெய்வத்தோடு கூட இருக்கணும். இன்றைக்கி அநேகருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி கர்த்தரோடு கூட இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு நேரங்கள் இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தன்னுடைய சிஷ்யரிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை. இப்போ இன்றைக்கு நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறேன்னா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபிக்கிறவங்களால தான் எந்த சோதனையும் தாங்க முடியும். சாத்திரேக்கு மேஷேக்கு ஆபேனுக்கு என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. பொற்சிலையை வணங்கிறதுக்கு ஒரு சோதனை வரும்போது அவங்க என்ன செய்தாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், இன்னொரு வார்த்தை சொல்லுதாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கு. நேபுகாத்து நேச்சருடைய கரத்திலிருந்தும் இந்த எரிகிற அக்கினியிலிருந்தும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இவங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு பெலிஸ்தருடைய கரங்களில் போய், தேசத்தில் போய், ஒரு எபிரேயர் போய் அங்கே தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு ஒரு பணிவிடைக்காரனாய் மாறணும்னா இவங்க 3 பேரும் தெய்வத்தோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவங்க. நம்ம பார்க்கும்போது எலியா ஜெபிக்கும் பொழுது அவர் மற்றவங்கள்ட்ட உங்களுடைய தெய்வங்கள் எங்கே போயிட்டு சுற்றுலாவுக்கு போயிருக்கும், ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்கும். அப்போ ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனால் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். ஒரு ஜெபிக்கிற மனுஷனால் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட முடியும். ஒரு ஜெபிக்கிறவங்களால் அவங்க தெய்வம் அவங்க தட்டும்போது அவங்க திறக்கப்படுகிறவராக. இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை வேணும். நம்ம தெய்வ ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு இருந்தார். ஆபிரகாம் தெய்வத்தோடு கூட ஒரு ஜெபிக்கிற காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கு ஏனோக்கு தெய்வத்தோடு கூட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தனிமையிலே போய் அவர் ஜெபித்தார். இப்போ அநேகருடைய ஜீவிதங்களில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஒரு ஜெபிக்கிறவங்க நெருக்கங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஜெபிக்கிறவங்களால எதுவும் சாதிக்க முடியும். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் சாத்தான் சொல்லிச்சு, இதெல்லாம் சகலம் உனக்கு நான் என்ன செய்தேன் தாரேன். இன்றைக்கி நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்களுக்குள்ள ஜெபமாக தான் இருக்குது. மாமிசத்துக்கேற்ற தட்டுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அந்த ஒரு வார்த்தை பைபிளில் எழுதியிருக்கிறதுனால நம்முடைய மாமிசத்துடைய விருப்பங்களையும் மாமிசத்துக்கேற்ற வாஞ்சைகளும் மாமிசத்துக்கேற்ற காரியங்களுக்காக தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்காமல் போகும்போது மாமிசத்தில் பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா நமக்கு சோர்வுகள், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மாமிசத்துக்கேற்ற அநேக காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படுமா. இப்போ நம்ம ஒரு ஜெபிக்கிறவங்களாக இருந்தோம்னா நம்முடைய தேவைகளுக்கு அல்ல. யோபு பார்த்துங்க, தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் இழந்துட்டாப்புல. தன்னுடைய சொத்து சம்பத்து, அதே போல் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து தன்னுடைய சரீரத்தில் ஒரு பலகீனத்தோடு கூட இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு சிநேகிதர்கள் வந்து பேசின வார்த்தைகள் கூட காயப்பட்டிருந்தாலும்
அவர் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சிறு இருப்பை தெய்வம் மாற்றினார். நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தனிமையில் ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் கிடக்கும்போது என்ன செய்தார்? பாடி துதித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஜெபிக்கணும் தேவையில்லை. ஆனால் நம்முடைய ஜீவிதத்தில் எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தால் ஜெபிக்கிறோம் இல்லை. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த போதும் தன்னுடைய இழந்து போன எந்த காரியங்களுக்கும் அவர் ஜெபிக்கலை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தெய்வத்துக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். தன் தெய்வத்துக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்கிற விஷயங்கள் அந்த காலங்களில் பரிசுத்தாத்மாவு கொடுக்கப்படலை. ஏதோ வந்து போய் இருந்துச்சு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்தாத்மாவு நமக்கு ஊற்றப்பட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு பரிசுத்தாத்மாவு இல்லாத காலத்தில் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் நஷ்டப்பட்டு போன அனுபவத்தில் ஒரு காரியங்களுக்கும் ஜெபிக்காதபடி தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தார் என்று சொன்னார். இந்த நாட்கள் பரிசுத்தாத்மாவு பெந்தெக்கோஸ்து பண்டிகை அன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், பாட்டு பாடுது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்படி நம்ம பாடுகிற எப்படின்னா ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் நம்முடைய விருப்பங்களுக்கும் ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு பதில் இல்லாமல் இருக்கும்போது பல நேரங்களில் நம்ம ஜெபித்து என்னத்தை கண்டோம், தெய்வத்தை தேடி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற 3 ஒன்றாயிருக்கிற பரிசுத்தாத்மாவு உங்கள் மேலே ஊற்றப்பட்டு இருக்கும்னா நிச்சயமா உங்களை எதற்கு ஆவியானவர் ஜெபிக்க சொன்னார் அதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கிடக்கும் பொழுது அவருடைய மரணத்தை குறித்து அவங்க பயப்படலை. ஆனாலும் அவர்கள் ஜெபித்த போது, அவர்கள் பாடி துதித்து ஜெபித்த போது கர்த்தர் சிறைச்சாலைகளுடைய கதவுகளை திறந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அங்கு பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். தேவன் சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டு பேதுருவை தேவன் கொண்டு வந்தார். இந்த நாட்களில் ஒரு ஜெபிக்கிறவங்களால் எதையும் தெய்வத்துக்காக செய்ய முடியும். தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்தது தேவனுடைய தோட்டத்துக்குள்ள உங்களை வந்து அவர் கொண்டு வந்து தேவனுடைய சபைக்காக ஜெபிக்கும்படி. இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளாய் சத்துரு என்ன செய்தான்? சபையுடைய குழப்பங்களை கொண்டு வருகிறான். விசுவாச குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகிறான். கடந்த நாட்களில் முல்லைப்பெரியார் பிரச்சனை வரும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லுதார், சர்ச்சி தீ வச்சுட்டாங்கன்னு சொல்கிறார். அவரு சொல்லுதார், அது கேரளா சர்ச்சு தான். சோத்திரம். அவருக்கு தமிழ்நாடு சர்ச்சி, கேரளா சர்ச்சி, ஆந்திரா சர்ச்சி, கர்நாடகா சர்ச்சி, இது ஒரு ஸ்டேட்டுடைய கிடையாது. இது ஒரு நாடோட கிடையாது. பைபிள் என்ன சொல், எல்லா நாவும் எல்லா முற்றும் மடங்குற ஒரு தெய்வ சமூகம்.
இது 120 பேரை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சபை இன்றைக்கு சத்துருடைய கரத்தில் விழுந்து போகாதபடி, சத்துருடைய கரம் சபையை தொடாதபடி, சபைக்கு விரோதமாய் சத்துரு எழும்பாதபடி, இன்னைக்கு கட்டடங்களை கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சபைக்குள்ள சத்துருக்கள் என்ன செய்தான்? ஐக்கியத்துக்கு விரோதமாய், ஒரு மனதுக்கு விரோதமாய், சபையுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் அதிகாரங்கள் ஸ்தானம், அப்படி ஒரு பக்கம் வேறு ரீதியில் சத்ரு சபைக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்தது. இன்றைக்கு சபை இயேசுவின் நாமத்தில் இரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கின தேவ சபைக்காக ஒரு காத்திருந்து செபிக்கிற ஒரு மகளாய், ஒரு மகனாய் நீங்கள் மாறும்போது நம்முடைய சிறையிருப்புகளை தெய்வம் எடுத்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்காக செபிக்கிறது ஒரு கூட்டம். இன்றைக்கி நம்முடைய சபைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பேரை வச்சு ஒரு டினாமினேஷன் வச்சிருக்கிற சபை அல்ல. இது நம்ம உருவாக்கின சபை, இது நம்ம உருவாக்கின டினாமினேஷன். ஆனாலும் தேவ சபையாய், தேவ இரத்தம் கொடுத்து வாங்கின சபை. இந்த சபைக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாய் மாறணும். இந்த வருஷம் ஒரு எழுப்புதலை காண வேண்டும். இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உருவாகணும், தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உருவாகணும். தேவன் அதற்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு மெம்பராக இருக்கணும். எத்தனையோ சபைகள் பூட்டப்படுகிறது, எத்தனையோ சபைகளில் குழப்பங்கள் உண்டாகுது, எத்தனையோ சபைகளில் வேறுபாடுகள் காணப்படுது. சத்துருக்கள் எழும்புகிற சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொன்ன போல இன்றைக்கு 7 சபைகளுக்குள்ளாய் குறைவுகள் உண்டென்று வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னது போல இன்றைக்கு எத்தனையோ சபைகளுக்குள்ளாய் பலவித குழப்பங்கள் உண்டாகும் போது சபைக்காக விழித்திருந்த ராத்திரி வேளையில் ஒரு செபிக்கிற ஒரு மகளாய் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது தெய்வம் உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Thank you Holy Spirit. அநேகர் கடந்த நாட்களாய் நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். சாத்தான் சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபை என்ன செய்துன்னா, அவங்க ஆராதித்து குதிக்கும் பொழுது அவங்க சொல்லுது என்ன, ஊழியர்களுக்குள்ளாய் பல குழப்பங்கள் உண்டாகணும், அவங்க பாவத்தில் விழணும், அவங்களுடைய அக்கிரமங்களுக்குள்ள பாருங்க. சாத்தான் சபை ஒரு பக்கம் தேவ சபைக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி நிற்கும் பொழுது திறப்பின் வாசல் நின்று செபிக்கிற ஒரு கூட்டத்தை அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம செபிக்கிறவங்களாய் மாறணும், ஒரு சபைக்காக செபிக்கிறதாய் மாறணும், ஊழியங்களுக்காக செபிக்கிறவங்களாய் மாறணும். இன்றைக்கு கிராமங்களில் இன்னும் அநேக இடங்களில் ஊழியங்கள் கடந்து போகாத அநேக இடங்கள் உண்டு. அந்த ஊழியங்களுக்காக செபிக்கிறவங்களாய் மாறணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், கோதுமை படைக்கிற மாதிரி உத்தரவு கேட்டான். சிஷ்யர்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம். அவங்க தன்னுடைய தூக்கத்தை தன்னுடைய ஜீவிதத்தில் உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்ட நான் அவர்களை மனுஷரில் பிடிக்கலாம் ஆக்க சொன்னேன், அவளை சிஷ்யரில் உருவாக்கி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு உனக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ தன்னுடைய சிஷ்யர்கள் நேசிக்கிறார். அங்கே உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டா நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு 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 நல்ல ஒரு எழுப்புதல் ரிவபலுடைய காலங்களில், இந்த காலங்களில் கர்த்தர் நம்மளை சத்துருடைய கரங்களிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு ஜெபிக்கிற திறப்பின் வாசல் நின்று ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தமாக நீங்கள் இருக்கும்படியா இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் சிறையிருப்புகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்களை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இழந்து போன திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். தெய்வத்தால் சிற்றிக்கப்பட்டு ஜீவ ஆத்துமா அவன் மேலே ஊதப்பட்டதுனால அவன் ஜீவ ஆத்துமாவை மாறினான். இன்னைக்கு மனுஷன் ஜீவ ஆத்துமாவை மாற மனுஷன் இன்றைக்கு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மதுபானத்துக்கும் போதை மருந்துக்கும்
இன்றைக்கு உலகத்துக்குள்ள பலதிலையும் அடிமையாக இருக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்துமே அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறும்படி இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட ஈடுபடுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஜெபிக்கிறவன் சிறைச்சாலையில் கிடந்தாலும் அவன் ஜெபிப்பான். இன்னைக்கு ஜெப ஆவி பைபிள் சொல்லுது, சகரியாவில், நான் விண்ணப்பத்தின் ஆவியை அவர்கள் மேல நான் ஊற்றுவேன். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும் அவன் ஜெபிக்கதை விட மாட்டான். ஏன்னா அவன் மேலே ஊற்றப்பட்டது விண்ணப்பத்தின் ஆவி, அவர் மேல் ஊற்றப்பட்ட ஜெப ஆவி. இன்றைக்கு ஜெப ஆவி இந்த வேளையில் ஊற்றப்படும் என்று சொன்னான். இன்றைக்கு இதுவரைக்கும் நான் மாமிசத்தில் ஜெபிக்கிறேன். இதுவரை நான் மாமிசத்தில் தான் என்னுடைய ஜெபங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேணும். என்னுடைய ஜெபம் மாமிசத்தில். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திரம் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அவங்களுக்கு நேரத்தை பார்த்துட்டு நிற்கிற கூட்டம் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய ஜீவிதத்தில் சில சிறையிருப்புகளை மாறணும். யோபுடைய ஜீவிதத்தில் சிறையிருப்புகளை மாற்றின கர்த்தர் இயேசுவின் நாமத்துமே. எலியா ஜெபித்த போது பாகாலுடைய 400 தீர்க்கதரிசி வெட்கப்பட்டு போன இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு கெட்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்துக்கு அவர் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவின் நாமத்துமே. பவுலும் சீலாவும் ஜெபித்தது அவனுடைய ஜீவிதத்தில் வெட்கப்பட்டு போகல. சபையார்கள் ஜெபித்தது அவர்கள் வெட்கப்பட்டு போகல. இந்த ராத்திரி வேளையில் ஜெபிக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. ஜெபிக்கிற நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடையது கிடையாது. ஜெபிக்கிற நீங்கள் ஒருபோதும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் அல்ல. ஓ ஹல்லேலூயா. ஜெயத்தை தருகிற கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, பிசாசுடைய கரங்களை விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல. மனுஷனிடத்தில் கர்த்தர் விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல. தெய்வம் தேர்ந்தெடுத்தது ஒரு ஜெபிப்பதற்காக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு என்னுடைய குடும்பத்தை ஒரு வட்ட சுற்றுக்குள்ளாய் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நான் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு எனக்குள்ள மாறி ஒரு புதிய ஒரு ஜெப ஆவி என் மேல ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தமிழ்நாடு ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. இயேசுவின் நாமத்துமே. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை தேட விடாதபடி உள்ள பல கட்டுகளில் கிடக்கிற கட்டுகளை விடுவிக்கும்படியா, கட்டுண்டரை விடுதலை ஆக்கும்படி என் மேல் அபிஷேகம் பண்ணிருக்கென்று சொல்லி நம்ம மத்தேயுல வாசிக்கிறது போல இன்றைக்கு நம்ம மேலே ஒரு ஜெபிக்கிறவங்களால அந்தகார கட்டுகளை கிடக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்துமே. பாவ கட்டுகளை கிடக்கிறவங்க ஒரு ஜெபிக்கிறவங்களால் பாவ கட்டுகள் விடுவிக்க முடியும். அந்தகார கட்டில் கிடக்கிறவங்க விடுவிக்க முடியும். இயேசுவின் நாமத்துமே. ஒரு ஜெபாவியின் மேலே ஊற்றப்பட்டாண்டு வர இன்னைக்கு நம்முடைய ஜீவிதங்களை ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு என்ன செய்து யார்கிட்டையா சொல்லிட்டு நம்ம இருந்து கொடுத்தோம், என்ன ஒரு காணிக்க கொடுத்துட்டு இருந்துடும். இல்லை, கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தது, கர்த்தர் தாயின் கருவில் எடுத்தது. அவர் ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கின சபைக்காக ஒரு திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறதுக்காக தேவன் விலை கொடுத்து வாங்கி தேவ தூதர்கள் இதை ஆராதிக்கிறது உண்டு. ஆனாலும் அவர் விரும்புகிறது ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கின தேவ பிள்ளைகள் உங்க ஜெபத்தை அவர் விரும்புகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பின்மாற்றத்தை போல ஆத்துமாக்களுக்காக, சபையை விட்டு அநேக குழப்பங்கள் இருக்கிற ஜெபிக்கிறவங்களாய் இன்னைக்கு மாறுங்க. தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுவரை ஜெபிக்கிற ஜெபம் இல்லாதபடி கரங்களை மூடுவோமா? அன்பின் பிதாவே, இந்த நாள் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஜீவிதத்தில் ஆண்டவரே திறப்பின் வாசனை ஜெபிக்கிற ஒரு மகனாய் கர்த்தர் நீ பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க. திறப்பின் வாசனை ஜெபிக்கிற மகனாய் எனக்காக என்னுடைய குடும்பம் எனக்கு ஒரு வட்டத்துக்குள்ள ஜெபித்து இதே சபையை விரத்தம் கொடுத்து வாங்கின சபைக்கு ஒரு காவல்காரனை நியமித்திருக்கீங்க. சபைக்காக ஜெபிக்க அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு நிறைய கடந்து வரணும். சபைக்கு பரிசுத்த ஆத்மா கூட்டி சேர்க்கணும்.
இன்றைக்கி நல்ல தீர்மானம் எடுங்க. உடைய பலகீனங்களுக்காக, அவங்க போராட்டங்களுக்காக, சோதனைக்காக ஜெபித்தது போதும். கர்த்தருக்குள்ளே ஜெபிங்க. கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் தேற்றினுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.